அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒரு சில மாற்றங்கள் உலகத்துல நடக்கிற போது, முன்னெல்லாம் பெருசா உலகத்துல இருக்கிற எல்லாரையும் அது பாதிக்காது. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, உலகமே ஒரு கிராமம். ஒரு கிராமத்துக்குள்ள எப்படி நடந்தா ஒரு கிராமத்துல எல்லாரையும் பாதிக்குமோ, அந்த மாரி பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தாய்லாந்து, மியன்மார் இங்கெல்லாம் ஒரு பூகம்பம். எப்படி ஒரே நிமிஷத்துல 30 மாடி, 40 மாடி கட்டடம் எல்லாம் அப்படியே பொசுக்குன்னு அப்படியே வெறும் தூசியா மாறி, அப்படியே கீழ உதிர்றத பார்த்தோம். இப்ப நம்ம யோசிக்கணும், இவ்வளவு மாடி கட்டடங்கள்லாம் கட்டலாமா? இப்படிலாம் கட்டுனோம்னா நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா, எப்படி இறங்கி வர முடியும்? பூகம்பத்துல லிஃப்ட் எல்லாம் இருக்கு. நல்லா இருக்க நேரத்துல ஏறலாம், இறங்கலாம். ஆனா ஒரு பூகம்பம் வந்ததுன்னா, ஏன் சார் எப்போவாவது வரப்போற பூகம்பத்துக்காக யோசிக்க முடியுமா? அப்படின்னா. இப்போ உலகத்துல அந்த தகடுகள் இருக்கு இல்லையா? மேல கடலுக்கு மேல இருக்கிற பூமி தகடுகள். அவை இப்ப ரொம்ப நகருது அப்படிங்கிறாங்க. நிறைய விளைவுகள் ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க. முன்னெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப சின்ன அளவுல குடிசை கிடிசை போட்டு உட்கார்ந்துருந்தாங்க. பெரிய அளவுல பாதிப்பு கிடையாது. ஒரு காத்து புயல் அடிச்சு போனா திரும்ப கூரைய வேஞ்சிட்டு சௌரியமா வாழ்ந்துருவாங்க. அப்படி நம்ம இப்ப இருக்க முடியாது. ஜப்பான்ல எல்லாம் கூட எளிய வீடுகள் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஏதாவது நடந்துட்டா கூட மறுபடியும் தங்களை சுதாரிச்சுக்கிறதுக்கு. அது மாதிரி இப்போ உலகம் யோசிக்க வேண்டிய காலம் வந்துருச்சோ அப்படின்னு. கேரளா முழுக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா, பெரிய மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ் ஊர்களுக்குள்ள இருக்காது. எல்லாமே ஒரு தர வீடா தான் இருக்கும். இப்படி ஒரு ஆபத்துனா வெளியே ஓடியாந்துடலாம். தெருவுக்கு மக்களுக்கு ஆபத்து இல்லாம இருக்கலாம். இதெல்லாம் அவங்க சும்மா யோசிக்கிறது. சார் ரொம்ப பயப்படக்கூடாது சார் வாழ்க்கைக்கு. கரெக்ட், விவேகானந்தர் சொல்றாரு. லைஃப் இஸ் நாட் சோ ஒர்த். அது பெரிய அளவுல ஒன்றும் மேலானது இல்லை. இவ்வளோ இந்த காக்காய் பற்றி சொல்வார் விவேகானந்தர். காக்கா இப்படியும் அப்படியும் அப்படியும் இப்படியும் பார்த்துட்டு காஞ்ச ரொட்டி துண்டு தூக்கிட்டு போகும். இத்தினோண்டு காஞ்ச ரொட்டி துண்டுக்கு இவ்வளோ கவனம் தேவையா? ஒரு ஒரு கேஷுவலான ஒரு ரெஃபரன்ஸ். காக்கா தான் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறதா நினச்சிக்கோம். அவளுக்கு வாழ்க்கை ஒன்றும் ஒர்த்து இல்லைங்கிற விவேகானந்தர். நம்ம அந்த அளவுக்கு ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது. பட்டு கொஞ்சம் கேஷுவலாக என்னன்னா ஆபத்து இருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு விழிப்பு மக்களுக்கு தேவையோ அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு சிந்தனைக்காக யோசிக்கிறதுக்காக. ஏன்னா ஒரு சின்ன சம்பவம் பாருங்க, எவ்வளவு மாற்றங்களை இன்னைக்கு உலகத்துல ஏற்படுத்துது. யாரோ ஒருத்தனுக்கு ஒரு பெரிய கோபம் ஒருத்தர் மேல. அந்த கோபத்தை அவன் எப்படி வெளிப்படுத்தியிருக்கான்னு சொல்லட்டுமா? ஒன்றில் ஒரு இன்டர்நேஷ்னல் டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு கான்ஃபரன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்ச் சாப்பிடும்போது பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு ஜெர்மன், ஒரு பிரிட்டிஷ்காரர், ஒரு ரஷ்யன் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னாங்க. இது எங்கள் மெடிக்கல் ஃபீல்டு எவ்வளோ அட்வான்ஸ்ட் ஆகிடுச்சு தெரியுமா அப்படின்னு ஆரம்பித்தார் ஒருத்தர். யாரை வேணா எடுத்துக்கோங்களேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எங்கள் மெடிக்கல் ஃபீல்டு எவ்வளோ அட்வான்ஸ் ஆகிடுச்சு தெரியுமா? எங்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தார். அவருக்கு லிவர் இல்லை, ரொம்ப மோசமாக போயிடுச்சு. நான் வேற ஒரு லிவர்லேருந்து கொஞ்சோண்டு எடுத்து வச்சேன். இப்போ அவன் ஹெல்த்தி ஆகி வேலை தேடிக்கிட்டு இருக்கிறான். போய் ஜாப்ல ஜாயின் பண்ணுறதுக்கு வேலை தேடிக்கிட்டு இருக்கிறான் தெரியுமா அப்படின்னாரு. யாரு? ஒரு யூரோப்பியன்னு சொல்லிச்சுங்க. உடனே இன்னொரு ரஷ்யன் அவன் சொன்னான், இதயமே இல்லை என்கிட்ட வந்தான் தெரியுமா? நான் ஆரோக்கியமானவன் இதயத்துலேருந்து துளியோண்டு எடுத்து அப்படி வச்சு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி வெளியே விட்டேன். கற்பனை தான் அது ஃபுல்லாக கதை. வெளியே விட்டேன். அவன் இப்போ எப்படி தெரியுங்களா? அவன் இதயம் வளர்ந்துருச்சு. அவன் இப்போ வேலை தேடிக்கிட்டு இருக்கிறான். ஃபிட் ஒர்க் பண்ணுறதுக்கு அவன் ஃபிட்னஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. எவ்வளோ மெடிக்கல் அட்வான்ஸ் பாருங்கள் எங்கள் நாட்டில் அப்படின்னு. நான் முதல்ல சொன்னது ஒரு இங்கிலீஷ்காரன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒன்று ஒரு ஃப்ரெஞ்சுக்காரன் ஆரம்பித்தான். ஆனால் யூரோப்பியன்னு பொதுவாக எடுத்துக்கணும்ல. ஃப்ரெஞ்சுக்காரன் ஒருத்தர் சொன்னான், எங்களோட சிஸ்டத்தை வச்சு அவங்களுக்கு ஒன்றே தெரியாது. லிவருங்கிறீங்க, ஹார்ட்டுங்கிறீங்க, மூளையே ஒருத்தனுக்கு மிஸ்ஸிங்க தெரியுமா? நாங்கள் துளியோண்டு மூளை ஒருத்தன் சேர்ந்து எடுத்து அப்படி தூக்கி அப்படி உள்ளே வச்சு அவனை பேக் பண்ணி வெளியே அனுப்பிச்சோம். அவன் இப்போ பயங்கரமாக அந்த ஃபீல்டில் நம்பர் 1 வேலை கேட்டு ஃபைல் பண்ணியிருக்கான். அவன் வேலை தேடிட்டு இருக்கான் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு அவர் ஆரம்பித்தார். அப்போ ஒருத்தன் சொன்னான், நீங்கள் என்ன சொன்னீங்க? இதயம் இல்லை நீங்கள் இல்லை, நீங்கள் என்ன சொன்னீங்க? லிவர் இல்லை நீங்கள் இல்லை,
நீங்க என்ன சொன்னீங்க? மூளை இல்ல, அவனுக்கு வைத்தியம் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. அவன் முடிச்சா பாருங்க. எங்க ஊர்ல ஒரு ஆளுக்கு இதயம் இல்ல, மூளை இல்ல, லிவர் இல்ல, எதுவும் இல்ல. அவர நாங்க ஜனாதிபதி ஆக்கிட்டோம். அவன் ட்ரம்ப்ப சொல்றான். அவர ஜனாதிபதி ஆக்கிட்டோம். இப்போ ஊர் உலகத்துல அமெரிக்கா உட்பட எல்லாருமே வேலை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு சின்ன பஞ்ச். இதெல்லாம் இல்லைங்கிறதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கூடாது. ஆனா, அவர நாங்க ஜனாதிபதி ஆக்கணும்னு ஊர் உலகமே அல்லோல கல்லோலப்படுது. எல்லாருமே வேலை தேடிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா. ஓரளவு தட் இஸ் ட்ரூ. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு மனிதர் ஜனாதிபதி ஆனதுக்கு அப்புறம் உலகமே கலந்து சீனாவுடைய வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கு, இந்தியாவுடைய ஸ்டாண்ட் பாதிக்கப்பட்டிருக்கு, இந்திய படிக்கிற மாணவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. இந்தியா மக்கள் வந்து அங்க இருக்கிற அமெரிக்க மக்களுடைய வாழ்க்கை வேலை வாய்ப்பை கெடுக்குறாங்க அப்படிங்கிற கருத்து அழுத்தமா பரவ ஆரம்பிச்சிருச்சு. அங்க வந்து அப்படியே உலகமே கதி கலந்து. நம்ம ட்ரம்ப்பையும் கோச்சுக்க முடியாது தெரியுங்களா? அவர் என்னங்க பெரியப்பா பையனா என்ன? அவரை பத்தி சப்போர்ட்டா பேசுறது. அதாவது ஹி இஸ் லாயல் டு அமெரிக்கா. தன்னோட நாட்டுக்கு அவர் லாயலா இருக்காரு. அவருடைய லாயல்டி டு அமெரிக்கன்ஸ் வந்து நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. அமெரிக்கா ஒரு வளர்ந்த நாடுன்னு சொன்னா கூட எங்க பொருளாதாரம் இவங்களெல்லாம் பாதிக்கப்படுது. நாங்க கொடுக்குற பொருளுக்கு டாக்ஸ் எல்லாரும் இவ்வளவு போட்டுட்டு அவங்க அனுப்புற பொருளுக்கு மட்டும் நாங்க ஏன் டாக்ஸ் கம்மியா போடணும்னு கேட்கிறாரு. அது ஒரு சென்சிபிள் கொஸ்டின். அவர் கனடா கண்ணில் விரல விட்டு ஆட்டுறாரு, சீனாவை வந்து உண்டு இல்லைன்னு ஆக்குறாரு. பட் இதுக்கு எல்லாத்துக்கும் அவர் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இதுதான் உலகம் வந்து இன்னைக்கு ஒன்னோட ஒன்று அப்படி பின்னி இருக்கு. யாரையும் வந்து அப்படி ஒன்றும் ஆட்டி படைச்சிட முடியாது. அது இன்னொரு பகுதி. சீனா பதிலுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. அப்படிலாம் எல்லாரும் சேர்ந்து கொடுத்தா அமெரிக்கா கொஞ்சம் கஷ்டப்படும். அமெரிக்காவுக்கு வந்து எந்த பொருளுமே வெளியிலேருந்து தான் வந்தாகணும். அவங்க அங்கே ஒன்றும் உற்பத்தி பண்ணுறது சில பொருள் நான் சொல்றது அவங்க வந்து உற்பத்தி பண்ணுறதே எல்லாம் வெளியிலேருந்து வந்தாகணும். இதை எதுக்கு சொல்ல வரேன்? ஒரு மனிதன் ஒரு பதவிக்கு அடைஞ்ச உடனே அந்த உலகமே கலங்குது, கதி கலங்குது இல்லையா? அப்போ சம்திங் யோசிக்க வேண்டும். சின்ன மாற்றம் எதுவும் ஒன்று நடந்ததுன்னா கூட பெரிய விளைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இப்படி யோசிங்க. ஒரு தனி மனிதன் ஒரு நாட்டில் ஜனாதிபதி ஆன உடனே உலகமே அப்படி ஒரு மாதிரி மாற வேண்டியிருக்குன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு குணமோ இல்லை ஒரு நல்ல மாற்றத்தையும் நம்ம ஏற்படுத்தணும்னா அது உலகத்தை பாதிக்காது. கண்டிப்பாக பாதிக்கிறதுனா இன் ரைட் சென்ஸ். அதையும் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. நாம் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இன்னையிலேருந்து நான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன். என்கிட்ட இவ்வளோ நாளாக அந்த ஆன்லைன் கேம்பிளிங் ஆடுற பழக்கம் சில பேருக்கு எவ்வளோ தூரத்துக்கு பணம் வேஸ்ட்டாக போகுது. சில பேருக்கு ஒரே சினிமாவை 10 தடவை பார்க்குற பழக்கம் இருக்கும். அந்த மாதிரி ஆல்கோஹாலில் ஒரு மாதிரி அடிக்டாக இருப்பாங்க. ஏதாவது ஒன்று நம்ம ஒரு சின்ன ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ளே ஏற்படுற ஒரு சின்ன மாற்றம் நம்ம ஃபேமிலி லைஃப்பையே மாற்றலாம். என்கிட்ட ஒருத்தர் கொண்டாந்து ஃபோனை கையில் கொடுத்துட்டு போனார், வச்சுருங்க. எதுக்கு உன் ஃபோனை என்கிட்ட கொடுக்குற சார்? ஆன்லைன் ரம்மி ஆடி இந்த லட்சக்கணக்கான ரூபாய் எழுந்துட்டேன் சார் அப்படின்னாரு. அது ஷாக் ஆகிடுச்சு. சரி நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து வாங்கிட்டு போங்க அப்படி. எதுக்கு சொல்ல வந்தேன்? அவருடைய வருத்தம் பாருங்க. அவருடைய என்டையர் ஃபேமிலி ஒரு சின்ன விஷயத்தினால பாதிக்கப்பட்டது. ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுறதுனால கூட ஒரு பெரிய பாதிப்பு ஒரு குடும்பத்துக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் யோசிங்களேன். அதாவது ஒரு சின்ன சேஞ்சு, அந்த சின்ன சேஞ்சுனால உலகத்தில் எவ்வளோ பெரிய சேஞ்ச் வருது உங்கள் குடும்பத்துலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. புதுசாக எதாவது ட்ரை பண்ணதான் லைஃப் இருக்கும். என்ன ப்ளீஸ்.